ஸோ மின்சார வாரியம் கடந்து வந்த, அதாவது எப்போ ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 1957ஆம் ஆண்டு. அதில் 2010ஆம் ஆண்டு ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது மொத்தமாக டிஎன்இபி 2ஆக பிரிக்கப்பட்டது, டான்ஜெட்கோ ஒன்று, டான்ட்ரான்ஸ்கோ ஒன்று. அதுக்கப்புறம் 2024 இது 4 கம்பெனியாக மாற்றப்பட்டது. அடுத்த ஸ்லைடு போகலாம். ரெவன்யூ போங்க, அடுத்த ஸ்லைடு. ஸோ இதான் வந்து மொத்த 2001ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரை மொத்தமாக அந்த டென்யூருக்கு, அந்த 5 ஆண்டுகளுக்கான எவ்வளவு ரெவன்யூ, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ வந்து அதில் கேப் இருந்துச்சு, அதாவது எவ்வளோ நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 2001ஆம் ஆண்டில் 2006ஆம் ஆண்டு வரைக்கும் ரெவன்யூ 59,000 கோடி, செலவினங்கள் 67,000 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது அதில் உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா 8,355 கோடி. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அதே இதில் 2006, 2021ஆம் ஆண்டு, 2011ஆம் ஆண்டுகள் வரைக்கும் 92,734 கோடியாக இருந்த ரெவன்யூ. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 1,28,000 கோடியாக இருக்குது. அந்த பீரியடில் ரெவன்யூ இன்க்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த டைம் டேரிஃப் ரிவிஷனும் நடந்துச்சு. ஸோ எப்போல்லாம் நீங்கள் ரெவன்யூ ஹைக் ஆகிறத பார்த்தீங்கன்னா டேரிஃப் ரிவிஷன்லேயும் அந்த ஹைக் நடந்திருக்கு. அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு அந்த கேப் பார்த்தீங்கன்னா 56,000 கோடி. ஸோ கடைசி 5 ஆண்டுகள் நம்ம 2021லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்இபிக்கு வந்திருக்கு. அதில் செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப்பு பார்த்தீங்கன்னா 34,000 கோடி. இதில் ஏன் இவ்வளோ கேப்பு கம்மின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேரிஃப் ரிவிஷன் 2021. அதுதான் வந்து அடுத்த ஸ்லைடில் ஒவ்வொரு ஆண்டும், இப்போ நீங்கள் மொத்தம் 5 ஆண்டுகளுக்கும் பார்த்தீங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 2020-21ஆம் ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூவில் அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளோனா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால? டேரிஃப் ரிவிஷன். நம்ம 2022 நம்ம பண்ண டேரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேலே 65,447 கோடி வந்து நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ளே வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரலாக செலவினங்கள் அதுக்கு முன்னாடி 72,167 கோடியாக, அதாவது 2021-22 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டில் இருந்த செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டேரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடியிருக்கு. ஸோ அந்த கூடுற அளவுக்கு, அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா அதில் பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா? இல்லை. புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா? இல்லை. புதிதாக நீங்கள் வேக்கண்ட்டாக இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா? இல்லை.